வணக்கம். தை அமாவாசை இந்த வருடம் ஜனவரி 29ஆம் தேதி வருது. அந்த நாளில் மாலை 6 மணிக்கு முன்னோர்களின் வழிபாடு முடிந்த பிறகு 6 மணிக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பெண்கள் செய்ய வேண்டிய ரகசிய பரிகாரம் நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் 100% உண்டு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். தை அமாவாசை தினம் அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்கு ஒரு முக்கியமான நாளாக சொல்லப்பட்டிருக்கு. மகாலய அமாவாசையில் நமக்கு ஆசிர்வாதம் வழங்குவதற்காக பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வரும் நம்ம முன்னோர்கள், நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் தை அமாவாசை அன்னைக்கு மீண்டும் பித்ருலோகத்துக்கு செல்வதாக நம்பப்படுது. அவங்கள சந்தோஷமாக வழி அனுப்பி வைப்பதற்காக முன்னோர்களுக்கு செய்யப்படும் திதி தர்ப்பண காரியங்களை தை அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக செய்வது மிக மிக ஒரு உன்னதமான விஷயம். தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கிறார் அப்படின்னும், சூரியன் பிதுர்காரகர் அப்படின்னும், சந்திர பகவான் மாதுர்காரகன் அப்படின்னும் சொல்லப்படுறாங்க. அமாவாசை அப்படிங்கிறது மாதுர்காரகனும் பிதுர்காரகனும் ஒன்றாக இருக்கும் காலம்தான் அமாவாசை காலம் அப்படின்னும், பித்ருக்காரகனான சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கும் மாதமான இந்த தை மாதத்தில் வரும் அமாவாசை தினம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவத்தை பெறுது. அந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பண முறைகளை செய்துவிட்டு மதியம் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை தயார் செய்து படையல் வைத்து முன்னோர்களை மன நிறைவோடு வழிபட்ட பின்னர் மாலை 6 மணிக்கு அமாவாசை தினம் அப்படிங்கிறது அதிலும் இந்த தை அமாவாசை தினம் அப்படிங்கிறது அன்னைக்கு தான், தை அமாவாசை அன்னைக்கு தான் அபிராமி பட்டருக்காக அன்னை அபிராமி தேவி வானில் முழு நிலவை காட்டி அருள் செய்தார் அப்படின்னும், அமாவாசை தினம் அன்னைக்கு கூட பௌர்ணமி நிலவை காட்டி அருள் செய்தார் அப்படிங்கிறது கதை. அபிராமி அன்னையை மனசில் நிறுத்தி அபிராமி பட்டர் 100 பாடல்களை அந்தாதி இலக்கண முறையில் பாடினார் அப்படிங்கிறது வரலாறு. அபிராமி பட்டர் அப்படின்னு போற்றப்படும் சுப்பிரமணிய பட்டரால் திருக்கடையூர் தலத்தில் அருள் செய்யும் அபிராமி அன்னையின் மீது பாடப்பட்ட அந்த 100 பாடல்கள் தான் அபிராமி அந்தாதி பாடல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்தம் அப்படின்னா முடிவு, ஆதி அப்படின்னா துவக்கம் அப்படின்னு பொருள்படும். ஒவ்வொரு பாடலின் முடிவாக அமையும் வார்த்தையை அடுத்த பாடலின் ஆரம்பமாக கொண்டு அபிராமி அன்னையை போற்றி பாடப்பட்டதால் இந்த பாடலுக்கு அபிராமி அந்தாதி அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு. தை அமாவாசை நாளன்னைக்கு அபிராமி பட்டருக்காகவே அமாவாசை தினம் அன்னைக்கு முழு நிலவை காட்டி அருள் செய்ததுனால அந்த அமாவாசை தினத்தன்னைக்கு முழு நிலவை அம்மனாகவே பாவித்து அம்மன் வந்திருக்காங்க, நமக்கு காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு மனசார நம்பி வெட்ட வெளியில் அன்னைக்காகவே ஒரு தீபம் ஏற்றி பெண்கள் ரகசியமாக இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். அபிராமி அந்தாதியின் 100 பாடல்களுமே ஒவ்வொரு செயல்களுக்கும் ஏற்ப நம்ம செய்ய வேண்டிய பாட வேண்டிய பாடல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதிலும் கோடீஸ்வர யோகம், பெரும் செல்வமும் பேரு இன்பமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அபிராமி அந்தாதியின் 15வது பாடல் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த பாடல். அந்த ஒரு பாடல் 4 வரி கொண்ட அந்த பாடலை வெட்ட வெளியில் தீபம் ஏற்றி அன்னை காட்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மனதார நம்பி இந்த ஒரு பாடலை 9 முறை நம்ம பாராயணம் செய்தோன்னா நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. அந்த பாடல் என்ன அப்படிங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். 15வது பாடல் அபிராமி அந்தாதியின் 15வது பாடல். தன்னளிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார், மதிவானவர் தம் விண் அளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் சொல் பரிமள யாமலை பைங்கிளியே. இந்த 4 வரி பாடலை 9 முறை பாராயணம் செய்து அன்னையின் ஆசிர்வாதத்தை, அன்னையின் காட்சியை கண்குளிர பார்த்து அன்னையின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஒரு பாடலை 9 முறை பாராயணம் செய்து தீபம் ஏற்றி வைத்து பாராயணம் செய்யலாம்.
வெட்ட வெளி எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறவங்க அவங்கவுங்க வீட்டு பால்கனி, அதாவது வானத்தை பார்த்த மாதிரி இந்த பாடலை பாராயணம் செய்வது சிறப்பு. இந்த அற்புதமான விஷயத்த முன்னோர்கள் வழிபாட்டு முடித்த பிறகு மாலை நேரத்தில் 6 மணிக்கு இந்த ஒரு வழிபாட்டை செய்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தோடு அன்னை அபிராமி அன்னையின் ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.